நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று அரசியல் களத்தில் தனக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார் பிரியங்கா காந்தி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். பொதுவெளியில் மக்களை சந்தித்து வந்த அவர் இனி மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்குள் கால் பதிக்க இருக்கிறார். நடந்து முடிந்த வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் சுமார் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடே திரும்பி பார்க்கும் ஒரு இளம் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் பிரியங்கா காந்தி. காங்கிரஸ் பேரியக்கம் என்றாலே அது பல காந்திகளோடு தொடர்புடைய பெருமைக்கு உரியது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகளின் அடியொற்றி சுதந்திர காலத்திற்கு பிறகு காந்திய கொள்கைகளை முன்வைத்து அந்த இயக்கத்தையும் ஆட்சியையும் முன்னெடுத்துச் சென்றார் ஜவஹர்லால் நேரு. அவரது காலத்திற்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி நாடு முழுவதும் அறியப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பெண் தலைவராக காங்கிரஸ் அரசாங்கத்தை வழிநடத்தினார். அவரது அரசியல் வாரிசாக ராஜீவ்காந்திக்கு பிறகு சோனியா காந்தி, அதன் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி என நேரு குடும்பத்தின் பல காந்திகள் காங்கிரஸ் கட்சியின் முன்னோடிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ்காந்திக்கு வெகு சீக்கிரமே ஆட்சி அதிகாரம் வசமான போதிலும் அடுத்து வந்த சோனியா காந்திக்கோ அல்லது ராகுல் காந்திக்கோ அது எட்டாக்கணியாக போனது. காலப்போக்கில் அரசியல் சூழல் பல வடிவங்களை பெற்றதாலும் மாநிலங்கள் தோறும் பிராந்திய கட்சிகள் வலுப்பெற்றதாலும் காங்கிரஸ் தனக்கான பலத்தை இழந்திருக்கிறது. என்றாலும் அரசியல் களத்தில் படிப்படியான வளர்ச்சியை பெற்ற ராகுல் காந்தி இன்று முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவராக பரிணமித்துக் கொண்டிருக்கும் வேளையில்தான் அவரது சகோதரியும் நேரு குடும்பத்தின் மற்றொரு காந்தியுமான பிரியங்கா நாடாளுமன்றத்திற்குள் மக்கள் பிரதிநிதியாய் கால்பதிக்க இருக்கிறார். நேரு குடும்பத்தின் வாரிசு என்ற போதிலும் எடுத்த எடுப்பிலேயே அவர் பதவிக்கு வந்துவிடவில்லை. காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை தொண்டராக கால்பதித்து இயக்க பணியாற்றியும் தேர்தல் கால பொறுப்புகளை சுமந்தும் மக்களின் நம்பிக்கையை பெற்றவர் பிரியங்கா காந்தி. அந்த தகுதியோடுதான் அவர் வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் களமிறங்கினார். கடந்த 2004ஆம் ஆண்டு, அதாவது தனக்கு 22 வயது இருக்கும் போதே உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கான தேர்தலின் போது தனது தாயார் சோனியா காந்தியின் பிரச்சாரத்திற்கான மேலாளர் பொறுப்பை ஏற்று அரசியல் பாசறையில் பாடம் பயின்றார் பிரியங்கா. கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கி தனது சகோதரர் ராகுல் காந்தியின் பிரச்சார பயணங்களின் போது உடனிருந்து கட்சி பணியாற்றி உட்கட்சி அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் உள்வாங்கினார் பிரியங்கா. காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான பொறுப்புகளை ஏற்றபோது நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று அவர் மக்களை சந்தித்தார். தன் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் எத்தனை அவதூறுகள் அள்ளி வீசப்பட்ட போதிலும் அனைத்தையும் எதிர்கொண்டு இன்முகத்தோடு மக்களை அவர் அணுகிய விதம் காங்கிரஸ் இயக்கத்திற்கு புதிய பலத்தை கொடுத்தது. அன்னை இந்திரா காந்தியின் சாயலோடு இருப்பது பிரியங்காவுக்கு பலத்தை கொடுத்தது. அது மட்டுமின்றி அவரது மேடை பேச்சுகளும் அன்னை இந்திராவை நினைவுபடுத்துவதாகவே உள்ளன. சமூக பிரச்சனைகளில் காங்கிரசின் கண்ணோட்டத்தில் அவற்றை அணுகுவதிலும் மக்களை நேரடியாக சந்திப்பதிலும் அவர் தேர்ச்சி பெற்றவராக உள்ளார். தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பாஜக அரசுகள் செய்யக்கூடிய தவறுகளை துணிச்சலாக எவ்வித தயக்கமும் இன்றி எடுத்துரைக்கும் அவரது பாணி கட்சி வேறுபாடுகளை தாண்டி பலரையும் கவர்ந்து வந்திருக்கிறது. இதனால் சென்ற இடமெல்லாம் பிரியங்காவுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. இதற்கான சட்டபூர்வ அங்கீகாரம்தான் வயநாடு நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அவருக்கு கிடைத்திருக்கும் வெற்றி. கடந்த முறை இங்கு போட்டியிட்ட ராகுல் காந்திக்கு கிடைத்ததை விடவும் கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் பிரியங்கா வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த தேர்தலில் இங்கு போட்டியிட்ட ராகுல் காந்தி சுமார் 3,65,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் பிரியங்கா காந்தியோ 4,22,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி மாலை சூடியிருக்கிறார். இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கிய முதல் நாள் தொடங்கி கேரள மக்களின் அன்பு மழையில் நனைந்தார் பிரியங்கா. வாக்கு கேட்டு சென்ற இடமெல்லாம் மக்கள் அவரை மனமுவந்து வரவேற்றார்கள், வாயார வாழ்த்தினார்கள். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மை பலம் பெறாத போதிலும் கணிசமான வெற்றியை பெறுவதற்கு பிரியங்கா காந்தியின் பிரச்சாரமும் முக்கிய காரணமாக இருந்தது. அதற்கு பரிசாகவே இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பிரியங்காவை அலங்கரித்திருக்கிறது. இயல்பாகவே பெண்களை போற்றும் நாகரிகத்தை கொண்ட நம் இந்திய சமூகம் வரும் தலைமுறைக்கான தவிர்க்க முடியாத தலைவர் பிரியங்கா காந்தி என்ற கண்ணோட்டத்தில் அவரை பார்க்க தொடங்கிவிட்டது. மத்தியில் ஆளும் பாஜகவிற்கு சவால் விடக்கூடிய ஒரு தலைவராக பிரியங்கா செயல்படுவார் என காங்கிரஸ் கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். தேசிய அளவில் ஒரு பெண் அரசியல் தலைவருக்கு பஞ்சம் இருக்கும் சூழலில் அனைவரும் அறிந்த முகமாக ஒரு முழுமை பெற்ற தலைவராக பிரியங்கா உருவெடுத்திருப்பதால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏற்கனவே ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான பீரங்கியாக செயல்பட்டு வரும் நிலையில் அவரோடு இணைந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட வந்துவிட்டார் பிரியங்கா காந்தி. இதனால் வரப்போவது குளிர்கால கூட்டத்தொடர் என்றாலும் அதில் பிரியங்காவின் முழக்கம் அனலாய் தெரிக்கும், அவருக்கு மேலும் பல சிறப்புகளை கொடுக்கும் என்றே அரசியல் வட்டாரம் எதிர்பார்க்கிறது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.